Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அக்வா அண்ட் ரெட் லைட் ரூம் ரீடச்சிங்க நம்மளோட மொபைலில் எப்படி ரொம்ப சூப்பராக அண்ட் வேற லெவலாக எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் ப்ரீசெட்டும் இருக்குது. ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போ ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ அப் பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறத நான் பார்க்கணும். எனக்காக அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. அண்டு வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்க்கே இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு அரௌண்ட் ஒரு -12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஹைலைட்டுன்னு இருக்கும், அதுக்கும் கீழே ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஒயிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒயிட், இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +9 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெம்பரேச்சர்னு இருக்கும், டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -18 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு டின்னு இருக்கும். ஸோ டின்னு வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு வைப்ரன்ஸ்னு இருக்கும். வைப்ரன்ஸ் வந்து ஒரு +30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ள சேச்சுரேஷன் இருக்கும். சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு +21 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான், இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஜ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு -4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +6 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது பக்கத்தில் எல்லோ கலர் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -100, சேச்சுரேஷன் வந்து ஒரு +95. நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு -70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு 69 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +25 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கை ப்ளூ கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு +61 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சேச்சுரேஷனை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -80 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு +80 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம்.
அரௌண்ட் ஒரு +10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லேயராக போட்டிருக்கோம். கரெக்டாக வந்து இந்த ஐக்கான் தெரியுதா, இது வந்து ப்ரொஃபைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டுன்னு இருக்கும், தெரியுதா, ஃபேவரட்டுன்னு இருக்கா, அது பக்கத்தில் குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், ஆரோ மார்க் இருக்கா, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இதில் ஆர்டிஸ்டிக்னு இருக்கும், ஆர்டிஸ்டிக் இதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆர்டிஸ்டிக் 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அது கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100ல் இருக்கும், கீழே பாருங்கள் டவுனில். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க. அரௌண்ட் ஒரு 200 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கலர் வந்து கிடச்சிரும். பட் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் இருக்குது. ஓகேவா, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓகேவா, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டின்னு இருக்கும், டெக்ஸ்சர் கீழே பாருங்களேன், கிளாரிட்டின்னு இருக்கா. ஸோ கிளாரிட்டி வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன், ஒரு +14 அந்த மாதிரி இன்ச்சு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கே டென் ஹேண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டென் ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். அது நிறைய வச்சா அது ஓவர் பிரைட்னஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்களேன், டல் ஆகிடுதா. இப்போ நான் அதே கம்மி பண்ணிட்டேன்னா ரொம்ப அப்படியே அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு மினிமம் லெவலில் ஒரு 4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே விக்னெட்னு இருக்கும். ஸோ விக்னெட் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், ஒரு -12 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே மாஸ்கிங்னு இருக்கும், இங்கே பாருங்களேன் மாஸ்கிங்னு இருக்கா. ஸோ மாஸ்கிங்கை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +14 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு நாய்ஸ் ரெடக்ஷன் இருக்கும், கலர் நாய்ஸ் ரெடக்ஷன். ஸோ கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு +15 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கும் கீழே ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஸ்மூத்னஸை வந்து அரௌண்ட் ஒரு 70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியார் ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் தெரியுதா, இது வந்து ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும், இதை எனபிள் பண்ணுறங்க. ஓகே சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் எந்த மாதிரி க்ரீன் கலராக அந்த பேக்ரவுண்டு அண்டு எப்படி இருந்த இமேஜ் இப்போ இப்படி ரொம்ப சூப்பராக அண்டு வேறு லெவலாக இருக்குது. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், அந்த கீழே இருக்க அந்த வயலில் இருக்க எல்லாத்தையும் பாருங்களேன், அந்த நெல் ஃபுல்லாக எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள். இது பிஃபோர் எந்த மாதிரி இருக்குது, ஆஃப்டர் வந்து எப்படி ஒரு ஆரஞ்சு கலரில் ரொம்ப சூப்பராக வேறு லெவலாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த பேக்ரவுண்டில் அந்த ட்ரீலாம் இருக்குல்ல, இது பிஃபோர், அந்த ட்ரீலாம் எப்படி இருந்தது, அந்த ட்ரீ அதுக்கப்புறம் எப்படி ரொம்ப சூப்பராக வேறு லெவலாக எடுத்து கொடுக்குதுன்னு பாருங்கள். அண்ட் நான் அந்த ஸ்கின்னை ஜூம் பண்ணுறேன், இது பிஃபோர் த ஸ்கின் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஆஃப்டர் த ஸ்கின் சும்மா வேறு லெவலாக இருக்குது, ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலான அக்வா அண்ட் ரெட் டோன் லைட்ரூம் ரீடச்சிங்க நம்மளோட மொபைலில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது அது ஒன்று தான். ஸோ அந்த லைக் பட்டனை தெரிக்க வெட்டுங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்னை பர்சனலாக எங்கே ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த ப்ரீசெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரீசெட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். பட் வெயிட், ப்ரீசெட் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணியிருப்பேன். அந்த பாஸ்வேர்டு 4 டிஜிட் நம்பர் அது, அதில் 2 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணும் வரும், அந்த 2 டிஜிட் நம்பர் சேர்ந்து வரும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2 டிஜிட் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 2 டிஜிட் நம்பர். அகெயின் ஒரு 2 டிஜிட் நம்பர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்க 2 டிஜிட் நம்பர், அதில் இருக்க 2 டிஜிட் நம்பர், ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 4 டிஜிட் நம்பர் வரும். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ரியல் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல வரும், ரியலான ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அது இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டு ஜஸ்ட் நீங்கள் சிம்பிள் தான், அந்த ஐகார்டில் வந்துட்டு போகும். அந்த ஐகார்டில் இருக்க பாஸ்வேர்டை நோட் பண்ணி அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து அந்த ஃபைலில் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அந்த பாஸ்வேர்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம்
SD.